بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். சூரத்துல் ஆல இம்ரான், அத்தியாயம் 3, வசனம் 26. நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹுவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே, நீ யாரை விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். இன்னும் ஆட்சியை நீ விரும்புவோரிடமிருந்து அகற்றியும் விடுகிறாய். நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்தவும் செய்கிறாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமேயுள்ளன. அனைத்து பொருட்கள் மீதும் நிச்சயமாக நீ ஆற்றலுடையவனாக இருக்கின்றாய். நாயனே, நீதான் இரவை பகலில் புகுத்துகின்றாய், நீதான் பகலை இரவிலும் புகுத்துகின்றாய். மரித்ததிலிருந்து உயிருள்ளதை நீயே வெளியாக்குகின்றாய், நீயே உயிருள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றாய். மேலும் நீ நாடியோருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றாய். முஃமின்கள் தங்களை போன்ற முஃமின்களையன்றி காஃபிர்களை தம் உற்ற துணைவர்களாக எடுத்து கொள்ள வேண்டாம். அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அன்றி. உங்களில் எவரேனும் அப்படி செய்தால் அவருக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விஷயத்திலும் சம்பந்தம் இல்லை. இன்னும் அல்லாஹு தாலா தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ்விடமே நீங்கள் மீள வேண்டியதிருக்கிறது. நபியே, நீர் கூறும், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அதை வெளிப்படையாக தெரியப்படுத்தினாலும் அதை அல்லாஹு தாலா நன்கறிகின்றான். இன்னும் வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் நன்கறிகின்றான். அல்லாஹு தாலா அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றலுடையவன் ஆவான். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த தீர்ப்பு நாளில் தன் முன்கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும் அல்லாஹு தாலா தன்னை பற்றி நினைவு கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹு தாலா தன் அடியார்கள் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். நபியே, நீர் கூறும், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹு தாலா உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான். மேலும் அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான்.